மத்திய அரசு வந்தே மாதரம் பாடல பாடுங்கன்னு புஷ் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டசபையில் முதல்வர் விஜய் ஒரு வரி ஒன்று சொன்னார். தமிழ் இஸ் அவர் லைஃப் லைன், தமிழ் தான் எங்களுடைய உயிர் நாடி. இதை சொன்ன அடுத்த நிமிஷமே சட்டசபை அதிர்ச்சி. என்ன நடந்தது தெரியுமா? ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை அன்னைக்கு முதல்வர் விஜய் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார். என்ன தீர்மானம் தெரியுமா? இனி தமிழ்நாட்டில் அரசு விழா, பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலக விழா எதுவாக இருந்தாலும் முதல்ல பாட போகிறது தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும். கடைசியாக தான் தேசிய கீதம் பாடப்படும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, எதிர்கட்சியான டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட இதை ஆதரிச்சாங்க. அனானிமஸா இந்த தீர்மானம் பாஸும் ஆயிடுச்சு. ஆனால் விஜய் சும்மா விடல. சபையில் அசம்பிளி ரெக்கார்டை கையில் எடுத்து காட்டி, இதை பாருங்க, டிஎம்கே ஆட்சியிலையும் தேசிய கீதை முதல்ல போட்டுட்டு தமிழ் தாய் வாழ்த்தை ரெண்டாவது போட்டிருக்கீங்க. இப்போ எங்களை மட்டும் விமர்சிக்கிறது ஹைப்போக்ரசி அப்படின்னு நேரடியாக சேலஞ்ச் பண்ணிட்டார். இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த அளவு வைரல் ஆச்சுன்றதுக்கு காரணம் இருக்கு. மத்தியில் வந்தே மாதரம் பாடலை முன்னிலைப்படுத்துறதுக்கான வேலை நடக்கும்போது தமிழ்நாடு எங்களுக்கு தமிழ் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்கு. இது வெறும் பாட்டு பிரச்சனை கிடையாது, இது அடையாள பிரச்சனை. விஜய் சொன்ன அந்த வரி தான் எல்லாருமே ஹிட் பண்ணுது. தமிழ் இஸ் அவர் லைஃப் லைன். இது தமிழர்களோட உணர்வை தொட்டதுனால தான் டிஎம்கே காரங்களை இதை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வெறும் ரெசல்யூஷன் கிடையாது. 2026 தேர்தலுக்கு அப்புறம் விஜய் வைக்கிற ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். உங்க கருத்து என்ன? அரசு விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட்ல பாடணுமா, இல்ல தேசிய கீதத்தை முதல்ல பாடணுமா? இது மாதிரியான உண்மையான அரசியல் பின்னணியை யாரும் பார்க்காத கோணத்துல தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.